ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கு. கோலிவுட்டில் மிக பெரும் எதிர்பார்ப்பு பெற்றிருக்கும் படமாக இது மாறியிருக்கு. நிச்சயம் 1000 கோடி ரூபாயை வசூலிக்கும் என்பது பெரும்பாலானோரின் கணிப்பாக இருக்கு. அதே சமயம் ட்ரெய்லருக்கு சுமாரான வரவேற்பே கிடைச்சிருக்கு. மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் இப்போது கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. முதன்முறையாக ரஜினியும் லோகேஷும் இணைந்திருப்பதன் காரணமாக இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரும் மிக பெரும் எதிர்பார்ப்பில் வச்சிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு எப்படி விக்ரம் படத்தை மெகா பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்தாரோ அதே போன்றதொரு வெற்றியை இந்த படத்திலையும் கொடுக்க காத்திருக்காரு லோக்கி. படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. சமீபத்தில் தான் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்த படக்குழுவும் கலந்து கொண்டாங்க. அனைவருமே ரஜினிகாந்தை புகழ்ந்து பேசினாங்க. ரஜினிகாந்தும் தனது பங்குக்கு தன்னுடைய பேச்சை அட்டகாசமாக பேசியிருந்தார். லோகேஷ், நெல்சன், திலீப் குமார் என பலரையும் கலாய்த்து தள்ளிவிட்டார். அன்றைய தினமே ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டது. ட்ரெய்லருக்கு சுமாரான வரவேற்பு தான் கிடைச்சது. இந்த படத்தோட அறிவிப்பு வந்ததிலிருந்தே கதை குறித்து தங்களது யூகங்களை ரசிகர்கள் வெளியிட தொடங்கினாங்க. லோகேஷோட வழக்கமான ஜானரான கடத்தல், கொலை போன்றவற்றிலிருந்து கதை பயணிக்கும் என கணித்தாங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கையில் சத்யராஜின் நண்பர் ரஜினிகாந்த் என்பதும் தனது நண்பரை கொலை செய்தவர்களை ரஜினி பழி வாங்குகிறார் என்பதும் உறுதியாக ரசிகர்கள் சொல்கிறாங்க. சாதாரண லைனாக இருந்தாலும் மேக்கிங்கில் லோகேஷ் கனகராஜ் பட்டையை கிளப்பிடுவார் என்பது ரசிகர்களின் நம்பிக்கை. படத்தோட ரன்னிங் டைம் 169 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். அத்தனை நிமிடங்கள் ரசிகர்களின் சலிப்பு தட்டாமல் உட்கார வைத்து விட வேண்டும். அதை லோகேஷ் செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பல வருடங்களுக்கு பிறகு ரஜினியோட படம் ஏ சர்டிஃபிகேட் பெறுவது இதுதான். இந்நிலையில் படத்துக்கு சென்சார் ஏ சான்றிதழை கொடுத்துருக்கிறதுனால பிவிஆர், ஏஜிஎஸ் ஆகிய தேட்டர்களில் அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 18 வயது கீழே உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்கக்கூடாது என்று போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க. மீறி அவர்களை அழைத்து வந்தால் கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே விட மாட்டோம் என்றும் டிக்கெட் பணமும் திரும்பி தரப்படாது என்றும் திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி வயது சான்றிதழையும் கொண்டு வருமாறு அறிவுறுத்தலும் செஞ்சுருக்காங்க. இதனால் கூலி படத்துக்கு எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற மாதிரி படம் சரியாக போகுமா போகாதா, அனைத்து குழந்தைகளையும் அனைத்து பெண்களையும் இந்த படம் கவருமா கவராதா, இல்லை யூஏ சான்றிதழோட ரன்னிங்கில் அடுத்த வெர்ஷனை லோகேஷ் ரிலீஸ் பண்ணுவாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறேங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.